இது உங்கள் ஜோன் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வெஜிடபிள் புலாவ் பண்ண போகிறேன். நீங்கள் ரொம்ப நாள் ஆச்சு நான் வீடியோ போட்டு, இன்றைக்கி தான் போடுறேன் ஃபஸ்ட்டு வீடியோ. கொஞ்சம் எனக்கு ஆதரவு தந்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே. வெஜிடபிள் புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. எண்ணெய் ஒரு 50 கிராம் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் சூடேறிட்டு பிரிஞ்சில் போட்டாச்சு. பட்டை போட்டுடலாம். அப்புறம் ஒரு கிராம்பு ஒரு 4 கிராம்பும் ஒரு 2 ஏலக்காவும் போட்டிருக்கேன். அப்புறம் 2 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் ஜீரகம். அப்புறம் நம்ம முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். ஸ்டவ்வை சிம்மிலே வச்சுக்கணும். அப்புறம் நம்ம வெங்காயம் போட்டுடலாம். ஒரு வெங்காயம் நான் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா வதங்கும். ஸ்டவ் சிம்மிலே இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வெங்காயம் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் 1 டீஸ்பூனு, ஒரு தக்காளியும் போடுறேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாசனை போட்டோம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாசனை போயிடுச்சு. நான் பச்சை மிளகா ஒரு 5-6 மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். நான் 2 டம்ளர் அரிசிக்கு. நீங்கள் காரம் வேணுன்னா நீங்கள் போட்டுக்கலாம். கம்மியாக வேணுன்னா 2 மிளகாய் கம்மியாக போட்டுக்கலாம். இது கரெக்டாக இருக்கும். இப்போ பச்சை மிளகா போட்டு இதாகிடுச்சு. உருளைக்கிழங்கு நான் பொடிசாக கட் பண்ணி சீவி அலசி வச்சுருக்கேன். நீங்கள் கொஞ்சம் நேரம் தண்ணியில் போட்டு வச்சுருங்க, இல்லைனா கருப்பாயிரும். நாங்கள் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். ஒரு உருளைக்கிழங்கு நான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு கொஞ்சம் சீவி இருக்கேன். ஒரு கேரட்டு, கொஞ்சம் பீன்ஸு, இப்போ பட்டாணி கொஞ்சம் போட்டிருக்கேன். இப்போ எல்லா காய்கறியும் போட்டாச்சு. நான் 4 தான் போட்டிருக்கேன். இப்போ நம்ம கொஞ்சம் வதக்கிக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு மல்லிப்பொடி வாசனைக்கு நான் போடுறேன். இப்போ நம்ம அரிசியை போட்டுக்கலாம். நான் சாப்பாடு அரிசி தான், இன்றைக்கி பிரியாணி அரிசி எதுவும் போடல. சாப்பாடு அரிசி தான், நல்லா ஊற வச்சு இருக்கேன். 2 டம்ளர் நான் போட்டிருக்கேன். நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அரிசியை போட்டுடலாம். அரிசிலாம் போட்டாச்சு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 2 டம்ளருக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். நாலு டம்ளர் ஊற்றியாச்சு. நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ எல்லாம் நம்ம ஊற்றியாச்சு, எல்லாம் போட்டாச்சு. இப்போ மல்லியில் கொஞ்சோண்டு போட்டுருவோம். போட்டுட்டு 3 விசில் அடிக்க விட்டுடலாம். நான் ரொம்ப நாள் வீடியோ போடலை. இப்போ ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி போட்டிருக்கேன். நீங்கள் எல்லோரும் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவு எப்போதும் தேவை. சரி, நம்ம இப்போ மூடிடலாம். இப்போ விசில் வச்சிடலாம். விசில் அடிச்சுட்டு 10 நிமிஷம் ஆகிட்டு எடுத்துடலாம். எடுத்து பார்க்கலாம். சூப்பராக வந்துருச்சு. அழகாக வந்துருச்சுங்க. நல்லா உதிரியாக வந்துடுது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.